ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான சேப்பக்கிழங்கு ரோஸ்ட் தான் பார்க்க போகிறோம். சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான காம்பினேஷன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி சட்டியில் தான் பண்ணியிருக்கேன். நீங்கள் கடாய் இருந்தாலும் அதுலேயும் பண்ணிக்கலாம். சட்டியில் பண்ணால் கொஞ்சம் ரோஸ்ட் ஆகிறதுக்காக நான் ஒரு ட்ரை பண்ணேன். ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு எண்ணெய் காஞ்சதும் தாளிச்சிக்கோங்க. நான் இந்த பொரியலுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சேப்பக்கிழங்க வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். ஒரே ஒரு விசில். நாங்கள் குட்டி குட்டியாக எடுத்ததால் நான் அப்படியே போட்டுட்டேன் ஃப்ரைக்கு. நீங்கள் பெருசு பெருசாக எடுத்திங்கன்னா கட் பண்ணி போட்டுக்கோங்க ரெண்டாக. நம்ம தாளித்ததில் இந்த சேப்பக்கிழங்கையும் போட்டுட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு எல்லாமே மிக்ஸ் ஆகணும். அதுக்கப்புறம் வெறும் மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன் நான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த பொரியல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளியை ஊற வச்சுக்கோங்க. ஏன்னா சில பேருக்கு நாக்கு அரிக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் இந்த புளியை நீங்கள் ஊற்றினாலும் டேங்கியாக டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். அந்த புளி கரைச்சலையும் ஊற்றிட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. நம்ம போட்டிருக்க இந்த மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு எல்லாமே அந்த சேப்பக்கிழங்குல ஒட்டணும். அந்த புளி பேஸ்ட்டும் சேர்ந்து நல்லா ஒட்டும். இந்த மாதிரி கிளறிட்டு ஸ்டவ்வை ஸ்டிம்மில் வச்சுட்டு கொஞ்சோண்டு கருவேப்பிலை தூவிட்டு திருப்பியும் நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு விட்டுருங்க. நல்லா தனித்தனியாக கொஞ்சம் பரப்பி விட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா ரோஸ்ட் ஆகும். நான் இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் எடுத்து பார்த்தா சூப்பராக அந்த நம்ம போட்டிருக்க அந்த மஞ்சத்தூள், மிளகாத்தூள், புளி இதெல்லாமே சேர்ந்து நல்லா பைண்டாக இருக்கும் அந்த சேப்பக்கிழங்குல. அதுக்கப்புறம் திருப்பியும் ஜென்டலாக அப்படி திருப்பி போடுங்க. ஃபஸ்ட்டு பக்கம் பார்த்திங்கன்னா நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ அடுத்த மேலே பக்கத்தில் இருக்கிறதையும் திருப்பி போட்டிங்கன்னா அதுவும் ரோஸ்ட் ஆகும். நான் ஃபுல்லாக திருப்பிட்டு கொஞ்சம் எண்ணெய் கம்மியாக இருந்த மாதிரி தெரிஞ்சிச்சு. ஸோ அதனால் நான் இன்னும் கொஞ்சம் திருப்பி விட்டுருக்கேன். ஏன்னா ரொம்ப கருகிடும். அதனால் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் போட்டு திருப்பியும் ஒரு 10 நிமிஷம் வச்சு எடுத்துங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அழகாக ரோஸ்ட் ஆகிருக்கு. இது ரசம் சாதம், தயிர் சாதம், சும்மா கூட சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதே மெட்டீரியலில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.